Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடைமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 25 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி
அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடைமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடைமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடைமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமும் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடைமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சொல்வோம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது
மானிடமகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். விழிப்போடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள முடியும். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, விழிப்போடு இருக்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அலெக்சாண்ட்ரியா நகரிலே நூலகம் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. அதில் பல நூல்கள் கருகி தீக்கிரையாயின. சில நூல்கள் மட்டும் அந்த தீயிலிருந்து தப்பித்து விட்டன. அவ்வாறு தீப்பிடிக்காத சில நூல்களை ஏலம் விடுவதாக திட்டமிட்டு ஏலம் விட தொடங்கினார்கள். அவ்வாறு ஏலம் விடும்போது ஏழை ஒருவர் அதிலிருந்த ஒரு நூலை வாங்கி படிக்க தொடங்கினார். அவ்வாறு படிக்கும்போது அந்த நூலில் போடப்பட்டிருந்த ஒரு வசனம், நீங்கள் தொடக்கூடிய அந்த கல் தங்கமாக மாறும் என்று. படித்த அந்த ஏழைக்கு ஆர்வம் மிகவும் அதிகமானது. எனவே அவர் மேலும் ஆழமாக படிக்க தொடங்கினார். அந்த கல் எங்கே இருக்கும், அந்த கல்லை நம்மால் எடுக்க முடியுமா என்ற சிந்தனையோடு அந்த ஏழை தொடர்ந்து அந்த புத்தகத்தை படித்து கொண்டே இருந்தார். அவ்வாறு படிக்கும்போது அந்த கல் எங்கு இருக்கின்றது என்பதும் அந்த புத்தகத்தில் போடப்பட்டிருந்தது. அந்த ஏழையும் சென்று அந்த இடத்தை அடைகின்றார். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக அந்த இடத்தை அடைந்து விட்டார். அடைந்தவுடன் ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்கின்றார். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறை, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கல் சூடாக இருக்கும், மற்ற அனைத்து கல்லும் குளிர்ச்சியாக இருக்கும் என்று போடப்பட்டிருந்தது. இந்த ஏழையும் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்கின்றார். ஒவ்வொரு கல்லும் குளிர்ச்சியாகவே இருக்கின்றன. எனவே எடுத்த கல்லை ஆற்றில் வீசிக்கொண்டே இருக்கின்றார். இவ்வாறு பல நாட்கள் அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு எடுத்துக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர் எடுக்கக்கூடிய அந்த கல் சூடாக இருக்கின்றது. இவர் தொட்டவுடன் அந்த கல்லும் தங்கமாக மாறியது. ஆனால் அந்த ஏழையோ ஒவ்வொரு நாளும் கல்லை எடுத்து ஆற்றில் எரிந்து கொண்டே இருப்பதனால் அன்றும் அந்த கல்லை எடுத்து ஆற்றில் எரிந்துவிட்டு மேலும் கற்களை எடுத்து கொண்டே இருந்தார். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடியது, எந்த நேரத்திலும் விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்கவில்லை என்றால் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விடுவோம் என்ற செய்தியை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆம், இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தோழியர் உவமையை நமக்கு எடுத்து கூறுகின்றார். இதில் 5 தோழியர்கள் முன்மதியோடும் விழிப்போடும் செயல்படக்கூடியவர்கள், 5 தோழியர்கள் முன்மதியோடும் விழிப்போடும் செயல்படாதவர்கள். இந்த முன்மதியோடும் விழிப்போடும் செயல்படக்கூடிய 5 தோழியர்களை பார்க்கும்போது தங்கள் வாழ்வின் இலக்கு என்ன என்பதனை அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு தங்களை முழுவதுமாக ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். தங்களுக்கு தேவையான அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய இலக்கை நோக்கிய அந்த பயணத்தில் அவர்கள் அந்த இலக்கை சென்று அடைவதற்கு அந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் அந்த முன்மதியோடும் விழிப்போடும் செயல்படாத அந்த 5 தோழிகளை பார்க்கும்போது தங்கள் வாழ்வின் இலக்கு என்ன என்பதனை அவர்களால் நிர்ணயிக்காமல் மனம் போன போக்கிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். எனவே எவ்வித ஆயத்தமும் இன்றி, எவ்வித தயார் நிலையும் இன்றி அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். பயணத்தில் பாதியிலே நின்று விடுகின்றார்கள். இலக்கை முழுமையாக அவர்களால் சென்று அடையவில்லை. இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, அவர்கள் எந்தவித தயாரிப்பும் இன்றி, எந்தவித தெளிவுமின்றி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறக்கூடியது, எப்பொழுதுமே விழிப்பாய் இருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். விழிப்போடு உங்கள் வாழ்வின் இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணத்தில் மேற்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்வின் இலக்கை உங்களால் அடைய முடியும் என்று குறிப்பிடுகின்றார். இதை இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் இணைத்து பார்க்கும்போது, இன்றைய முதல் வாசகத்தில் எது ஞானம் எது வலிமை என்று நமக்கு கூறப்படுகின்றது. இவ்வுலக பார்வையிலே நாம் ஞானமிக்கவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், வலிமை மிக்கவர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஞானம் கடவுளுடைய மடமை நம்முடைய ஞானத்தை விட ஞானம் மிக்கது என்று இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு கூறப்படுகின்றது. கடவுளுடைய வலுவின்மை நம்முடைய வலிமையை விட வல்லமை வாய்ந்தது என்பதனையும் நமக்கு கூறப்படுகின்றது. எனவே நாம் இவ்வுலக பார்வையில் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்துமே கடவுளுடைய பார்வையில் வெறுமையானதாக இருக்கின்றது. எனவே அப்பொழுது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றால், முதலில் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அந்த ஆண்டவரை முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும். நம் வாழ்வின் இலக்கு அந்த ஆண்டவரை சென்று அடைவதே. ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழ்வதுதான் நம் வாழ்வின் இலக்கு என்பதனை அறிந்து அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், விழிப்போடு இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடி தெரிகின்றது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக அதனை எதிர்த்து நில்லுங்கள் என்று கூறப்படுகின்றது. ஆம், இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, எல்லா சூழலிலும் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அந்த விழிப்போடு இருக்கவில்லை என்றால் அழகையானது நம் வாழ்வின் இலக்கிலிருந்து நம்மை முழுவதுமாக திசை திருப்பி நம் வாழ்வையே நாம் இழக்கும் சூழலுக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். அவ்வாறு நம் வாழ்வை நாம் இழக்காமல் நம் வாழ்வின் இலக்கான அந்த ஆண்டவரை சென்று அடைய வேண்டும் என்றால் எல்லா சூழலிலும் விழிப்போடு இருக்க வேண்டும். அதே வேளையில் அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக அனைத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த அனைத்தையும் எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் கடவுள் ஒருவர்தான் நமக்கு கொடுப்பார். எனவே அந்த கடவுள் மீது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக எப்பொழுதும் விழிப்போடு நாம் பயணிக்கும் போது நம் வாழ்விற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும்
நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் எதிர்த்து போராடுவதற்கான அந்த ஆற்றலை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்து உதர்ப்புகள்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்தாயே.
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.